ஓவர் நைட்ல ஆண்டவர் செய்வார். அப்ப தேவன் சொன்னார்னா அது நடக்காம போகவே போகாது. தேவன் சொன்ன ஒரு விஷயம் நடக்க. அதான் இந்த 3 நாள் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்கு இருக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் நினைச்சார்னா ஓவர் நைட்டில் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த 3 மாசம் 5 மாசம் 6 மாசம் இதோ இப்போ நீட்டிப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் போகும், என்ன வேணா யார் வேணா சொல்லட்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் ஒரு ராத்திரியில் இதை அப்படியே மாற்றி அமைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நாம அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரே ராத்திரியில மாத்தி அமைக்க உங்களால் முடியுமே. பொருளாதார வீழ்ச்சி, அது நடக்குது இது நடக்குது எல்லாம் சொல்றாங்க. கர்த்தர் நினைச்சா அதை மாற்ற முடியும். ஆனா கர்த்தர் கைவிட்டா கைவிட்டதுதான். கர்த்தர் மாத்தினார்னா மாற்ற முடியும். நம் நிமித்தம் கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஓவர் நைட்ல உங்களால மாற்ற முடியுமே, ஒரு நாள் ராத்திரியில் உங்களால் மாற்ற முடியுமே, ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியுமே, ஒரு இமை பொழுதுல அற்புதங்கள் உங்களால் செய்ய முடியுமே. அதே அற்புதத்தை ஒரு விஷயம் எங்களுக்கு செய்யும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். இங்க என்ன நடக்குது? இந்த 10 நாடுகள் பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போன இந்த 10 நாடுகள் திருப்பி சேருமா? திருப்பி இணைக்க முடியுமா? அவங்க தான் பிரிஞ்சு தனித்தனி நாடுகளா போயிட்டாங்களே. யோசிச்சு பாருங்க, 10 நாடும் 10 பெரிய நாடா மாறிடுச்சு. அலமனி, ஜெர்மனி, எப்படிப்பட்ட முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், ரெண்டுத்துக்கும் காரணம் ஜெர்மனி தான். அடுத்து பிரான்ஸ், அது ஒரு பெரிய நாடு. இத்தாலி, அது ஒரு பெரிய நாடு. ஸ்பெயின், அது ஒரு தனி நாடு. அப்புறம் வந்துட்டு லக்சம்பர்க், நெதர்லாந்து, போர்ச்சுகல், இவங்க எல்லாம் தனித்தனி நாடுகள். இப்படி இருக்கிற இவங்க எப்படிங்க திருப்பி ஒன்னா சேருவாங்க? அதுவும் இவங்க 10 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை ஏத்துக்கணுமா ராஜாவா? சாத்தியமா பாருங்க. ஒரு நம்ம ஊர்ல ஒரு கட்சியில இருக்கிற 10 எம்எல்ஏவே ஒரு ஆளை தலைவரை ஏற்றுக்கொள்றதுக்கு பிரிவினை இருக்குது. 10 கட்சிகள் சேர்ந்து ஒருத்தரை முதலமைச்சரை ஏத்துக்கணும், 10 கட்சிகள் சேர்ந்து ஒருத்தரை பிரதமரை ஏத்துக்கணும், 10 கட்சிகள் சேர்ந்து ஒருத்தரை ஜனாதிபதியை ஏத்துக்கணும். எவ்வளவு கஷ்டம்! 10 கட்சிகளை இணைச்சு நடத்துறதுக்குள்ள பிபி, சுகர் எல்லாம் வந்துடும் பாருங்க. ஆனால் வசனம் சொல்லுது 10 நாடுகள் 10 ராஜாக்கள் சேர்ந்து ஒருத்தர் ராஜாவா வைக்கணுமா? இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுவும் நம்ம காலத்துல ஜனநாயக காலத்துல சாத்தியமானா? God is under control. கர்த்தர் கரத்துல தான் இன்னும் பூமி இருக்கு. கர்த்தர் கரத்துல தான் இன்னும் நாடுகள் இருக்குது. கர்த்தர் கரத்துல தான் இன்னும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் 1951 2 51 52 நிறைவேறினது. 2ஆம் உலக யுத்தம் முடிந்தவுடன் அப்பொழுதைய இங்கிலாந்துக்கு பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. என்ன எண்ணம்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஐரோப்பா நாடுகள் தாங்க காரணம். அதாவது ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும், ஆஸ்திரியா தேசத்து இளவரசருக்கும் ஜெர்மனி தேசத்து வாலிபனுக்கும் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட சண்டை. இது அப்படியே கொஞ்சம் பெருசாய் 2 நாடுகள் சண்டையாகி 2 நாடுகளுக்கு பக்கத்து நாடுகள் உதவி செய்ய போக அது உலக யுத்தமாக மாறி அது மிகப்பெரியதான சேதாரத்தை ஏற்படுத்தியது. 2ஆம் உலக யுத்தம் அது ஜெர்மனிக்கும் போலாண்டுக்குமான எல்லை பிரச்சனை. இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை மாதிரி ஜெர்மனி போலாந்து எல்லை பிரச்சனை. அந்த எல்லை வழியாக ஒரு டிராக் ஒன்று போடணும்னு, ரயில்வே டிராக் போடணும்னு சொல்லி இவர் விரும்பினார் ஹிட்லர். ஆனால் நடந்தது என்ன? அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இதனுடைய விளைவாக ஹிட்லர் என்ன பண்ணாரு? உடனடியாக அந்த போர்ச்சுகல் மேல வந்துட்டு போலாந்து மேல வந்து அவர் யுத்தத்தை ஆரம்பித்தார். இப்போ போலாண்டுக்கு உதவி செய்வதற்கு இங்கிலாந்து உள்ள வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அடுத்தவர் அங்கதான் வருவார். அப்படியே தாண்டி போலாண்டை தாண்டி அப்படியே நேரம் எங்க வரணும்னா ஐரோப்பா நாடுகள் கடைசி இங்கிலாந்துக்கு வரணும். உடனடியாக அவரை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சது உலக யுத்தமா மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இத்தாலி வந்துச்சு, அடுத்து ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஜப்பான் உள்ள வந்தது. இப்ப இவங்களுக்கு எல்லாம் மாறி மாறி வர கடைசியா தான் அமெரிக்கா உள்ள வந்தது. அது வேர்ல்டு வர மாறிடுச்சு. இப்போ முடிஞ்ச பிறகு வின்ஸ்டன் சர்ச்சில் யோசித்தாரு, இந்த ஐரோப்பாக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது வேர்ல்டு வர மாறிடுது. சோ இந்த ஐரோப்பியர்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கினார். அதற்கு பேரு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி, EEC அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய பொருளாதார சந்தை அப்படின்னு பேர். 1949 ஆரம்பிக்கப்பட்டு 50, 51, 52 அதோடைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி 52 அதுக்கு வந்துட்டு ஒரு முழு உருவம் கொடுத்தாங்க. ஆரம்பிக்கும் போது 6 நாடு 9 நாடு இப்படிலாம் ஆகி அது முழு உருவம் கொடுக்கும்போது கரெக்டா 10 நாடுகள் இருந்துச்சு. எந்த 10 நாடுகள்? அதான் ரொம்ப ஆச்சரியம். எந்த 10 நாடுகள்? 1798 எந்த 10 நாடுகள் பிரிஞ்சுச்சோ அதே 10 நாடுகள் அப்படியே வந்து சேர்ந்துச்சு. இது பயங்கர ஆச்சரியம். இந்த 10 நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரீட்டி, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி என்ன சைன் பண்ணாங்கன்னா, இனி இந்த 10 நாடுகளோடு கூட யார் வேணாலும் சார்ந்து கொள்ளலாம், ஆனா இவர்கள் தான் வீட்டோ பவர். இந்த 10 நாடுகள் தான் தலைமைத்துவத்தில் இருக்கும். இந்த 10 நாடுகளுக்கு இன்னொரு பேர் உண்டு, இவங்களுக்கு மட்டும் தனித்து ஒரு பேர் இருக்கும். என்னன்னு கேட்டா, நீங்க போய் வலைத்தளத்தில் கூட போய் பாருங்க,
வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் இருக்கும், WEU அப்படின்னு இருக்கும். இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு. அதுக்கு பிறகு இவங்களுடைய வேலை என்னன்னா உலகத்துக்குள்ள தங்கள் பொருளாதார சந்தையை கொண்டு வந்தாங்க. அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் நிருபர்கள் கேட்டாங்க, உங்களுடைய நம்ம பைபிள்ல எல்லாம் ஆங்கில கிறிஸ்தவ நிருபர்கள் அவங்க கேட்டாங்க, கடைசியாய் 10 ராஜாக்கள் பூமியில வருவாங்க, அவங்க வரும்போது உலக அழிவு நடக்கும், அதோட கூட அந்த கடைசி ராஜா வருவான் அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த 10 ராஜாக்கள் நீங்க தானா, வேதத்தில் சொன்னபடி வருது, அது நீங்க தானான்னு கேட்டாங்க. அப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாரு, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க உலகத்தை ஆள வரல, நாங்க சண்டை வராம இருக்கிறதுக்கு நண்பர்களாகி இருக்கிறோம், நாங்கள் வியாபாரம் பண்ண போகிறோம். அவர் சொன்னார், நாங்க எக்கானமி தான், நாங்க வியாபாரம் பண்ண போறோம், உலகத்துல சண்டை வராம தடுக்கிறதுக்கான வேலையை செய்ய போறோம், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கும் உலகத்தை பிடிக்கிறதுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 52 ஆரம்பிக்கப்பட்டதான இந்த யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி உலகத்தினுடைய மொத்த பவரும் அவர்கள் கையில் கொண்டு வரப்பட்டது. அதாவது யூரோவுடைய பவர் மொத்தம் அவங்க கைக்கு வந்துச்சு, யூரோப்பாவுடைய பவர் மொத்தம். இவங்களோடு கூட இன்னைக்கு ஒரு 28-29 நாடுகள் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய இதை டெவலப் பண்ணி 2000வது வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார்கள். என்னன்னு கேட்டா, யூரோ அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சியை அவங்க லான்ச் பண்ணாங்க. ஏன் யூரோ கரன்சியை லான்ச் பண்ணாங்க, என்ன நோக்கம்? இவங்க வியாபாரிகள் தானே. ஆல்ரெடி 1930 இருந்து அமெரிக்கன் டாலர் இருக்குது, டாலர் மதிப்பு மிகுந்ததா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் யூரோவை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன, அவங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு கரன்சி ஒன்று வருதுன்னா அந்த கரன்சியை வைத்து உலக பொருளாதாரத்தை தன் கையில் எடுக்க முடியும். அடுத்த கரன்சியாக, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் இங்கிலாந்துடைய பவுண்டு தான் உலகத்தினுடைய கரன்சியாக இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அமெரிக்கனுடைய டாலர் தான் உலக மைய பணமா இருந்துச்சு. இப்ப அடுத்து யூரோ இவங்க லான்ச் பண்ணாங்க. இந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, 17ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, தங்கள் வல்லமையும் 13ஆம் வசனத்துல தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். வல்லமை அதிகாரம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி ஒரு நாட்டுக்கு 2 முக்கியமான காரியங்கள் வேண்டும். ஒன்று பணபலம், இன்னொன்று படைபலம். பணபலமும் படைபலமும் தான். பணபலம் என்பது வல்லமை, ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங். படைபலம் என்பது அதிகாரம், அதாவது அத்தாரிட்டி. பணபலமும் படைபலமும் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. இது ரெண்டுத்திலையும் எந்த நாடு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதான் வல்லரசு. நமக்கு தெரியும், பணபலம் அமெரிக்காவுடைய ராணுவமோ அமெரிக்காவுடைய பணபலமும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். இப்போ கூட ரீசெண்டா கூட நம்ம பார்க்கிறோம், அமெரிக்காவுடைய வல்லரசு தன்னுடைய பவரை ஒவ்வொரு நாடுகள் மேல எப்படிலாம் காட்டுது, மிரட்டுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு 1943 அமெரிக்கா அந்த வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதோட நோக்கம் என்ன? அமெரிக்கா வல்லரசு. சமீபத்தில் கூட ஒரு பொருளாதார நிபுணர் பேசிக் கொண்டிருந்த போது அவர் அதுல ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அமெரிக்கா தான் இன்னைக்கும் வல்லரசு, அமெரிக்கா வல்லரசை மாற்ற முடியாது. அமெரிக்கா வந்துட்டு உலகத்தினுடைய பவரை இன்னைக்கும் குளோபலைசேஷன் உலகத்தை தன் கையில தான் வச்சிருக்குது. இது ஒரு சிச்சுவேஷன். ஆனா அமெரிக்கா தான் இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அமெரிக்கா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். அந்த 20-30 வருஷம் கணக்கு எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு, கண்டிப்பாக அமெரிக்க பொருளாதாரம் விழுந்துருச்சு, இன்னும் விழுந்து அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மாற்றாக ஒரு பொருளாதாரம் வரும். எப்படி ஆங்கிலேய பொருளாதாரத்துக்கு மாற்றாக அமெரிக்க பொருளாதாரம் வந்ததோ அதே மாதிரி அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மாற்றாக ஒரு பொருளாதாரம் வரும். அந்த பொருளாதாரம் ஐரோப்பிய பொருளாதாரமாக இருக்கும். யூரோ கரன்சி அவங்க தான், உலகத்தினுடைய அடுத்த கரன்சி அவங்க தான். இதை எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு பொருளாதாரம் கிடையாது, நான் பொருளாதாரத்தை படிச்ச ஒன்றும் கிடையாது. அப்போ நான் சொல்றது வெறும் முழுக்க வேதத்தை வச்சு மட்டும்தான். இந்த உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் ப்ரூஃப் கேட்கும். அது பைபிள்ல இருக்கிறத விடுங்க, இன்னைக்கு இருக்கிற அந்த சினாரியோவை பாருங்க, கிராஃப் பாருங்க, அப்புறம் வந்துட்டு பங்கு சந்தையை பாருங்க, இதெல்லாம் பாருங்க, பார்த்தா இன்னும் அமெரிக்கா தானே ஸ்ட்ராங்கா இருக்குது. அது கரெக்ட். இப்பத்தி நிலைமை. திருப்பியும் சொல்றேன், எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தையும் ஒரு நிமிஷத்தில் வீழ்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதத்தின்படி கடைசி காலத்துல ஐரோப்பா தான், 10 நாடுகள் கூட்டமைப்பு தான் உலக வல்லரசாக வர வேண்டும். 10 நாடுகள்ல இருந்து அவங்க தான் உருவாகி வரணும். இன்னும் சொல்ல போனா ஐரோப்பா தான் வரும், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி நிச்சயமாகி வரும். ஏன்னா நம்ம சொல்றது வேதத்தை வச்சு. திருப்பி சொல்ற, நான் பொருளாதாரம் படிச்சவெல்லாம் கிடையாது. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பாவை நோக்கி எல்லாம் திரும்ப போகிறது. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன்,
இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பேர் உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு பேரு. அதுக்கு பேரு சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு சூரியன் உதிக்கிற நாடும் அவங்களது தான், அஸ்தமிக்கிற நாடும் அவங்களது தான். ஒரு நாடு இப்படி சுத்தி வந்து பூமி சுத்தி வரும்போது சூரியன் அப்படியே நமக்கு தான் அது அஸ்தமனமா தெரியுது. அப்படி அஸ்தமனமாக போற நாடும் அவங்களது தான். அது அஸ்தமனம் ஆகும்போது ஏதோ ஒரு நாட்டுல உதிக்கும் இல்ல, அந்த உதிக்கிற நாடும் அவங்களுக்கு தான். அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த ஆங்கிலேய சாம்ராஜ்யத்துல சூரியன் அஸ்தமிக்காதுன்னு சொல்லுவீங்க. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். அவங்களோட சாம்ராஜ்யத்துக்குள்ள சூரியன் இருந்துகிட்டே இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க முடியும் போது அங்க தொடங்கும், அங்க முடியும் போது இங்க தொடங்கும். அந்த அளவுக்கு எல்லைகள் விஸ்தாரமா இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது, இரண்டாம் உலக யுத்தம் முடியும் போது அத்தனை நாடுகளையும் பிரிச்சு விட்டார். அத்தனை நாடுகளும் பிரிக்கப்பட்டு சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட இங்கிலாந்து இன்றைக்கு ஒரு 4 நாடுகள், இன்னும் சொல்ல போனா 3 நாடுகள் தான், 3 நாடுகளோடு குறுகி இருக்கிறது. நார்தர்ன் அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து, இது 4 சேர்ந்து தான் யுனைடெட் கிங்டம், யூகே நம்ம சொல்றோம். இன்னைக்கு நார்தர்ன் அயர்லாந்து கொடுத்தாச்சு திருப்பி, இன்னும் சுவிட்சர்லாந்து அவங்க திருப்பி வாங்குறதுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. இப்போ வேல்ஸ் இருக்கிறது, இங்கிலாந்து இருக்கு, இந்த 3 நாடுகள் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த சாம்ராஜ்யம் விழுமா? எப்ப? நான் சொல்றதெல்லாம் லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான் a டைம், ஏன்ஷியன்ட் டைம்லாம் கிடையாது. 1943 நம்முடைய தாத்தா காலத்துல நடந்த சம்பவம். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் இன்று குறுகி 3 நாடுகளோடு கூட இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சாம்ராஜ்யங்களை எழும்ப பண்ணவும் சாம்ராஜ்யங்களை வீழ்த்தவும் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அதான் வசனம் சொல்றோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். எந்த சாம்ராஜ்யத்தையும் கீழே தள்ளுவார், எந்த சாம்ராஜ்யத்தை மேல கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, கீழே தள்ளுவதற்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாம ஒருத்தனை கொண்டு வர மாட்டாரு, காரணம் இல்லாம கீழே தள்ள மாட்டார். யோசிச்சு பாருங்க, அலெக்சாண்டர் யோசிச்சு பாருங்க, உலகத்தினுடைய 70% அவங்க கையில இருந்துச்சு. மத்திய தரைக்கடல்கிட்ட போய், மெடிட்டேரியன் சீ கிட்ட போய் நின்று சொன்னானா அவன், இதற்கு பிறகு நீ கடலாய் போய் விட்டாய், ஒருவேளை நீ லேண்டா இருந்திருந்தா உன்னையும் நான் பிடிச்சிருப்பேன். அலெக்சாண்டர் பயோகிராஃபில இருக்கு. இதுக்கு பிறகு நீ லேண்டா இருந்தா நான் உன்னையும் பிடிச்சிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருந்துச்சு. யோசித்து பாருங்க, 33 வயசுல அவன் அப்படி இருந்தான். அவன் மட்டும் 50 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் 33 வயசுல அவ்வளவு பெலனா இருக்கும் போதே 70 வயசை பிடிச்சிட்டான், 70% பிடிச்சிட்டான். ஒரு 50 வயசு வரைக்கும் அவன் பெலனாக இருந்ததா என்ன இருக்கும்? டோட்டல் வேர்ல்டும் அவன் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். அதுதான் உண்மை. அமெரிக்கா இன்னைக்கு வேணா நம்ம கண்ணுக்கு முன்னாடி உயர்ந்து நிற்கும், எக்கனாமிக் பயங்கரமா நிற்கும், பொருளாதார நிபுணர்கள் என்ன வேணா சொல்லலாம், அது நிப்டி ஏறலாம், பண்ணிக்கணும், நம்ம பங்கு சந்தை ஏறலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கர்த்தர் சொன்னது சொன்னதே. கர்த்தர் சொன்னபடி 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருச்சு. உலக பொருளாதாரம் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. இப்போ அந்த சாம்ராஜ்யங்கள் எழும்பி வந்திருக்கு. அதோட பெரிய ஆச்சரியம். நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடைசியாய் ஜெபம் பண்ணி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாகி உலகத்தினுடைய வல்லமை, ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. யூரோ அப்படியே டெவலப் ஆயிட்டே இருந்துச்சு. 2001 இருந்து 2009 நீங்க பாத்தீங்கன்னா 8 வருஷத்துல அவங்க 3வது பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. 8 வருஷத்துல 3வது பிளேஸ்க்கு வந்தாங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 2வது பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அப்படி யூரோ. இப்ப இந்த இதை விட்டுருங்க, இப்ப இருக்க நிலைமையை விட்டுருவோம். இன்னைக்கு உலக பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இப்ப எந்த நாடு தான் ஸ்டெபிள்னு நம்ம சொல்ல முடியாது. சைனா கூட ஸ்டெபிள் கிடையாது. சைனாவுடைய ரிப்போர்ட்டை எடுக்க முடியாது. சைனா வந்து ஒரு இரும்பு திரை நாடுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டான ரிப்போர்ட் நம்ம சொல்லிட முடியாது. சமீபத்தில் கூட சைனால வந்து ஒரு 2000 பேர் செத்தாங்க, 3000 பேர் செத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு செல்போன் நிறுவனம் சொல்லுது 1.5 கோடி மக்களுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு, இவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலன்னு சொல்லுது. அதனால நம்ம சைனா ரிப்போர்ட்டை பெருசா எடுக்க வேண்டாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், சைனா ரிப்போர்ட்டை பெருசா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உண்மையை சொல்லாத நாடு. இப்ப என்ன அதோட கணக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த வல்லமை, உலகத்தினுடைய பொருளாதார வல்லமையை கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க மிக முக்கியமான ஸ்தானத்துக்கு யூரோ வந்துருச்சு. இந்த குழப்ப நேரத்தை விட்டுருங்க. இதுக்கு அடுத்து பாருங்க, யூரோ அப்படியே வந்து நிற்கும். அடுத்து இந்த வல்லமைக்கு அடுத்து உலகத்தினுடைய அதிகாரம். என்ன ஆச்சரியம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன்ல எல்லா நாடும் தனித்தனி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரன்சியில இருந்தாங்க.
இந்த அதாவது பிரான்ஸ் வந்து பிராங்க்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் இத்தாலி வந்து ரூஃபல்னு ஒன்று இருந்துச்சு, ஜெர்மனி வந்து மார்க்னு இருந்துச்சு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இருந்தாங்க. இப்படி இருந்த இவங்க அப்படியே எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒன்னா மாத்தி ஒரே கரன்சியா யூரோவை கொண்டாண்டாங்க. ஆனால் ராணுவம் மட்டும் தனித்தனியா தான் இருந்துச்சு. இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ராணுவம் கிடையாது. இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ராணுவம் அவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்காவை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப பல நாடுகள் வந்து தங்கள் ராணுவத்தை கட்டமைக்க வசதி இல்லை அல்லது கட்டமைக்க அவங்களால முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து நாடுகள்ல இருந்து தங்களுடைய உதவியை வாங்கிப்பாங்க, ராணுவ உதவி. இப்போ சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ராணுவ உதவி இருக்குது, அப்புறம் பஹ்ரைனுக்கு வந்து இங்கிலாந்துடைய ராணுவ உதவி இருக்கு, புரூனேக்கு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடைய ஒரு பகுதி ஒரு ராணுவ பகுதியை தான் புரூனேக்கு ராணுவத்துக்கு ஹெல்ப்பா கொடுத்துருக்காங்க. இப்படி சிங்கப்பூருக்கு அப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் தங்களுடைய ராணுவத்தில் என்ன செய்வாங்கன்னா கூட இன்னொரு நாட்டை சேர்த்து வச்சுப்பாங்க, இல்ல இன்னொரு நாட்டுடைய ராணுவத்தை நம்பி இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த யூரோப்பியன் யூனியனும் இருந்துச்சு பாருங்களேன். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2019 திடீரென்று இந்த யூரோப்பியன் யூனியன் கூடி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டு ராணுவத்தை ஒன்று உருவாக்குனார். எங்களுக்கு ஐரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ராணுவம் வரணும்னு நாங்க அப்பவே ஃபைனல் கால்ல போட்டோம். ஆன்டி கிரைஸ்டோடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஆன்டி கிரைஸ்ட் ராணுவம் உருவாகி விட்டது, உலகத்தை பிடிக்கிற ராணுவம் ரெடி அப்படின்னு போட்டோம். எப்படி திடீர்னு செகண்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்கா எழும்பி வந்து உலகத்தை தன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி இப்ப அடுத்த வேர்ல்டு வார்ல யூரோப்பியன் யூனியன் தன் கண்ட்ரோலுக்கு கீழே உலகத்தை கொண்டு வரும். அப்போ இந்த ராணுவத்தை உருவாக்கின உடனே யூரோப்பியன் யூனியன் உருவாக்கின உடனே அமெரிக்கா உடனே கண்டனம் தெரிவிச்சிச்சு. என்ன கண்டனம் தெரிவிச்சுன்னா, நாங்க தான் உங்களுக்கு முழு பாதுகாப்பாக இருக்கிறோமே, நீங்க எதற்கு இப்ப இன்னொரு ராணுவத்தை உருவாக்குனீங்க, என்ன அவசியம் வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஜெர்மனியுடைய சான்சலர் அந்த அம்மா சொன்னாங்க, ஏஞ்சலினா அவங்க சொன்னாங்க, எத்தனை நாட்கள் நாங்கள் உண்மையே நம்பி இருக்க முடியும், எத்தனை நாட்கள் நாங்கள் உங்களை நம்பி இருக்க முடியும், எங்களுக்குன்னு ஒரு ராணுவம் அவசியம், இது தேவனுடைய திட்டம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். காரணம் உலகத்தின் அதிகாரம் ஐரோப்பா கைக்கு போகணும். உலகத்தின் அதிகாரம் ஐரோப்பா கைக்கு போகணும்னா ஐரோப்பா அதிகாரத்தை எடுக்கணும்னா ஒரு ராணுவம் வேணும். அந்த ராணுவம் இல்லாம ஐரோப்பாவால அதிகாரத்தை எடுக்க முடியாது. அந்த ராணுவத்தை தான் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள், கட்டமைத்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 வருஷத்துல நாங்க ஸ்ட்ராங் ஆயிருவோம் அவங்க சொன்னாங்க. இப்போ அந்த காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தின் வல்லமையும் அதிகாரமும் அவர்கள் கையில போகுது. 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது அல்லது 3ஆம் உலகத்தினுடைய முடிவு அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல உலக வல்லரசாக ஐரோப்பியன் யூனியன் மாறும். அவர்கள் எழும்பி வந்து உலகத்தை தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வருவார்கள். அப்படி அவர்கள் கொண்டு வரும்போது உலகத்தினுடைய அந்த சாம்ராஜ்யம் உருவாகும். சரி, சாம்ராஜ்யம் வரும், அதுல வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் அவதான் ஆன்டி கிரைஸ்ட். ஆனா அதுல வரக்கூடிய ஒருவன் ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான். அது யாருங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஐரோப்பியன் யூனியன் வரும்போது அதனுடைய தலைவர் ஆன்டி கிரைஸ்ட் அல்ல, அந்த தலைவர்களில் ஒருவன் ஆன்டி கிரைஸ்ட். அது யாருன்றதா ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணமா கிரேக்க சாம்ராஜ்யம் உருவாக்கி வந்துச்சு. அதை உருவாக்குனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அலெக்சாண்டர் வந்து முந்தின ஆன்டி கிரைஸ்ட் வேலையை செய்யல. அலெக்சாண்டருக்கு அப்புறம் 4 சாம்ராஜ்யம் நம்ம பாக்குறோம். டொலாமியோன் சாட்டர், செலுக்கஸ் ஒன் நிக்கோடர், அப்புறம் வந்துட்டு கசாண்டர், லைசிமேக்கஸ் எல்லாம் பாக்குறோம். இவங்களுக்கு அப்புறம் செலுக்கஸ் ஒன் நிக்கோடர் பரம்பரையில் 8ஆவதாக வந்தவன் தான் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ். அவன் தான் முந்தின ஆன்டி கிரைஸ்டாக இருந்தான். அதே மாதிரி இப்போ ஐரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யம் எழும்பி வரும், வல்லரசா மாறும். அந்த வல்லரசா வரக்கூடிய சாம்ராஜ்யத்தில் ஒருவன் ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான். அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே நம் கண்களுக்கு முன்பாக 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாகி விட்டது. நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது 10 நாடுகள் கூட்டமுடைய கண்ட்ரோலுக்கு கீழே உலக பொருளாதாரம் போக போகிறது. இது முடியும் போது நீங்க பாருங்க, எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு. அதான் சொல்லுவேன், உலகமே ஒன்றை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், தேவன் திடீர்னு மாற்றி அமைப்பார். திடீர்னு கர்த்தர் மாற்றி அமைப்பார். மாற்றி அமைத்து எதிர்பார்க்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமையை நம்ம யாராவது யோசித்தோமா? எந்த தீர்க்கதரிசியாவது இப்படி ஒரு நிலைமையை நமக்கு முன்னறிவிச்சாரா? உலகம் முழுவதும் நடந்துச்சா? ஒருவேளை எந்த நாட்டிலேயாவது சொல்லி இருக்கலாம், எனக்கு தெரியாது. நீ உலகம் முழுக்க சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. நான் உலகம் முழுக்க இல்ல, பொதுவா நான் எங்க நாட்டை வச்சு சொல்றேன், தமிழ்நாட்டை வச்சு தான் முழுக்க முழுக்க பேசுறது. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இதுவரைக்கும் நமக்கு எந்த தீர்க்கதரிசிகளும் இப்படி இத்தனை நாள் அடைபட்டு உள்ளே கிடப்போன்னு யாருமே சொல்லல. ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம். அப்படி ஓவர் நைட்ல கர்த்தர் இதை மாத்திட்டார். இப்படி ஒரு நிலைமை இருக்கு. திருப்பியும் சொல்றேன், இதே நிலைமையை திருப்பி ஓவர் நைட்ல மாத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி அமெரிக்காவுடைய நிலைமையை ஓவர் நைட்டில் மாத்தி ஐரோப்பாவின் கண்ட்ரோலுக்கு கொடுப்பதற்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கு. ஏன்? ஒரு நாள் ராத்திரி பெல்ஷாத்சாருடைய அரண்மனையில
கோரேஸ் உள்ள புகுந்தான், தறி உள்ள புகுந்தான், சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. அடுத்த சாம்ராஜ்யம் மறுநாள் காலையில எழும்பிருச்சு. பெல்ஷாத்சார் நினைச்சிருப்பாரா சாயங்காலம் குளிச்சுட்டு கழிச்சு ரெடி ஆகி அவர் நல்லா விருந்துக்கு போறாரு. விருந்துக்கு போகும்போது நினைச்சிருப்பாரா நைட்டு நம்ம சாவோம், மறுநாள் காலையில நம்ம நாட்டுல வேற சாம்ராஜ்யம் இருக்குன்னு? வந்துருச்சு. அதே மாதிரி தான் தேவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகாது. 10 நாடுகள் கூட்டமைப்பு எழும்பி வர வேண்டிய 13:1 நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கிறது. இவர்கள் ஆளுகைக்கு வர வேண்டும். ஆளுகைக்கு வந்து அந்த ஆளுகையில ஆன்டி கிரைஸ்ட் கையில ஒப்படைக்க வேண்டும். அதனால்தான் வருகை எப்ப வேணாலும் வருன்றோம். ஏன் அப்ப யூரோப்பியன் யூனியன் வந்தாதான் ஆட்சிக்கு வந்தாதான் யூரோப்பியன் யூனியன் நாளைக்கு காலையில் வராததுக்கு யாரு நிச்சயம்? கர்த்தர் நினைச்சா எதை வேணா செய்வார். அதான் சொல்றேன், நம்முடைய வேலை அடையாளங்களை பார்த்துக்கிட்டு ஓடுறது ஒரு பக்கம், நம்முடைய வேலை ஆயத்தமா இருக்கிறது தான் முக்கியம். அடையாளங்கள் நடக்குது நடக்கல எப்ப நடக்கு அதெல்லாம் வேற. ஆனால் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். எப்ப இயேசு வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுதான் நம்முடைய மனநிலை.